எப்பா ஹேய் என்னடா ரியாலிட்டி ஷோ நடந்து சொன்னால் என்னடா நடத்திட்டு இருக்கீங்க? கல்யாண மாலை நடத்திட்டு இருக்கீங்களா? எல்லாரோட கேள்வியும் இப்போ அப்படி தான் இருக்கும். ப்ரோமோ 2 பார்த்துட்டு எல்லாரோட கேள்வியுமே அப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவாவது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ப்ரோமோ 2 ஒரு மொக்க ப்ரோமோ அப்படி தான் சொல்லி ஆகணும். இருந்தாலும் இதில் என்ன இருக்குது, என்ன கர்மாந்தரத்தை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். இவங்க ஏன் இவ்வளோ கேவலமாக இறங்கிட்டாங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற அருண் அங்கேருந்து விடியாரு கட்டி பிடிக்கிறார், ஐ மிஸ் யூ ஷூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இவங்க தான் ஆர்லி குயின் அப்படின்ட்டு. எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. ஐயா போன சீசன் டைட்டில் வின்னரியா அவங்க, பேசாமல் இரியா நீ வேற முறுக்க எல்லா கேமராலையும் வந்து சொல்லிவிட்டு இப்போ வந்து என்னமோ ஆர்லி குயின் நீ ஏதோ சஸ்பென்ஸ் வச்ச மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, எல்லாருக்கும் தெரியும் கையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து எல்லாத்தையுமே பேசுகிறாங்க. அப்புறம் அட்வைஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க, உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாததுனால தான் நீங்கள் டவுன் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது எல்லாமே ஓகே தான், எல்லாமே ஓகே தான். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இந்த ரியாலிட்டி ஷோவில் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். எனக்கு என்ன கேள்வினா, நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டுருக்கிறது ஃபுல்லாமே இன்றைக்கி வந்து உங்களுடைய விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு மட்டுமே ஆட்களை உள்ளே விட்டு மண்டையை கழுவு விட்டுருக்கீங்க. சரியா? எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். இது வந்து என்ன ட்ரை பண்ணுறீங்க? இந்த சீசனில் சரியான லவ் கண்டென்ட் இல்லைங்கிறதுனால லவ் கண்டென்ட்டுக்காக இதை வந்து ட்ரை பண்ணுறீங்களா? வீட்டுக்குள்ளே தான் நம்ம என்னமோ மாமா வேலை பார்த்தோம், ஒன்றும் லவ் கண்டென்ட் ஒன்றும் கொடுக்க முடியல. கேமரா விடிய ஒருத்தன் பக்கத்தில் வச்சு பார்த்தோம், எல்லாம் பண்ணி பார்த்தோம், லவ் கண்டென்ட் ஒன்றும் செட் ஆகலை. சரி, வெளியில் லவ் பண்ண வைக்கலாம், திருப்பி உள்ளே வந்து ப்ரப்போஸ் பண்ண வைக்கலாம், இல்லை லவ் பண்ண வைக்கலாம், ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானை போட்டு பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. எனக்கு இருக்கிறதுலே கேவலமாக தெரியுது என்ன அப்படின்னா, முதல் ப்ரோமோ நடந்த ஒரு விஷயம். இதே வீட்டுக்குள்ளே பூர்ணிமா பின்னாடி பாவாடையை பிடிச்சி சுற்றிட்டு இருந்தார், லவ் பண்ணுற ஏழுன்னு போய் மொக்க வாங்கினதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் இப்போ வந்து இங்கே வந்து லவ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறது யாரை முட்டாளான்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல மக்களே. ஸோ இதான் என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.